வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைய தினம் நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்களை கையாள வேண்டும், எப்படியான விடயங்களை கையாள வேண்டும், எந்த நாட்டுக்கு எப்படி செல்ல வேண்டும், சென்ற பின் என்ன செய்ய வேண்டும் தொடர்பான பல விடயங்கள் தொடர்பில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியானது வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக மாறப்போகிற மக்கள் சேவை நிகழ்ச்சியாக இது அமையவிருக்கிறது. எனவே நாங்கள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினுடைய அபிவிருத்தி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரிவினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளர் திரு கந்தசாமி நிகரில் காந்த் அவர்களை நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் பிரசன்னா. எமது அமைச்சின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு எம்மை அழைத்ததுக்கு. முதலாவதாக இப்போது நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினுடைய ஒரு சிரேஷ்ட உதவி செயலராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அமைச்சினூடாக இப்போது என்னென்ன செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது, அடுத்த கட்டம் என்ன விடயங்கள் திட்டமிடப்படுவது தொடர்பான உங்களுடைய அமைச்சு தொடர்பான சில விடயங்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆம், எமது அமைச்சை பொறுத்தவரையில் எமது அமைச்சானது தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு என அழைக்கப்படுகின்றது. இந்த அமைச்சு உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளிலே வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த நாடுகளுக்கிடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அல்லது பைலேட்டரல் அக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள், அவற்றினை ஏற்படுத்த வேண்டும். எனவே பிரதானமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் அதற்கான அடித்தளமாக அமைவது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். எனவே அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எமது அமைச்சுத்தான் அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக ஏனைய நாடுகளுடன் ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில் இதுவரைக்கும் நாங்கள் 24 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அல்லது பைலேட்டரல் அக்ரிமெண்ட் நாங்கள் சைன் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எமக்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், எமது மக்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு செல்லிடமாக அமைவது யூரோப், அதாவது ஐரோப்பிய நாடுகள். எனவே அந்த ஐரோப்பிய நாடுகளுடனும் நாங்கள் இந்த அமைச்சின் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். உதாரணமாக யூகே, அதில் பிரதானமாக நாங்கள் ஹெல்த் செக்டர், அதாவது சுகாதார சேவைகள் சம்பந்தமான வேலைவாய்ப்புகளுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இது தவிர இப்போது எல்லா மக்களாலும் மிகவும் ஆர்வமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் ருமேனியா. எனவே அந்த ருமேனியா என்ற நாட்டுடனும் நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான கலந்துரையாடல்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், இந்த ருமேனியா எனப்படுவதும் ஒரு ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த ஒரு அங்கத்துவ நாடு. எனவே அந்த நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு போவதும் மிகவும் இலகுவான ஒரு விடயமாக இருப்பதனால் மக்கள் அந்த பாதையினை தெரிவு செய்கின்றார்கள். எனவே அதனை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டியதும் மிகவும் ஒரு பிரதானமாக விடயமாக இருப்பதால் இப்போது எமது அரசு அந்த நாட்டுடன் கலந்துரையாடலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தவிர உங்களுக்கு தெரியும், கொரியா, ஜப்பான், இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் கவர்மெண்ட் அதாவது G2G என்று சொல்வார்கள், அந்த உடன்படிக்கையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். எனவே அவற்றுக்கு நாங்கள் அரசூடாக மாத்திருந்தான் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்பக்கூடியதாக இருக்கும். இது தவிர ஏனைய நாடுகளுடன் நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அந்த நாடுகளுக்கு அரசாங்கம் மற்றும் தனியார் முகவர்கள், அதாவது உரிமம் பெற்ற முகவர்கள், லைசன்ஸ் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் ஊடாக வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது பிரதானமான ஒரு காரியமாக எமது அமைச்சினால் மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு கொள்கை ஒன்று, அதாவது லேபர் மைக்ரேஷன் பாலிசி என்று சொல்வார்கள். இந்த ஆசியா பகுதிகளில், ஏசியன் ரீஜனில் இலங்கை தான் முதலாவதாக பொருளாதாரம் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான கொள்கையை உருவாக்கியிருந்தது. அந்த கொள்கை 2008ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் இருந்தாலும் தற்போதுள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதனை நாங்கள் மேம்படுத்தி மீண்டும் அதனை அமைச்சரவையின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பித்திருக்கின்றோம். கூடிய விரைவில் அது அமல்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் நமக்கு கிடைக்கப்பெறும். அதனூடாக நாங்கள் அந்த ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் சைக்கிள் என்று சொல்வார்கள், அந்த சக்கரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலைகளையும் நாங்கள் சிறந்த முறையிலே ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கும். இது தவிர எமது மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடன் இருந்தாலும் அதை சரியான முறையில் எவ்வாறு போவது, பாதுகாப்பான முறையில் எவ்வாறு போவது போன்ற விடயங்களையும் எமது அமைச்சின் கீழ் உள்ள அபிவிருத்தி உத்தியோகர்கள், உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1000 அபிவிருத்தி உத்தியோகர்கள் எமது மாவட்ட மற்றும் டிவிஷனல் செக்ரட்டரியேட், அதாவது பிரதேச செயலகங்களிலும் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஊடாகவும் அவர்களுக்கான அறிவுரைகள் வழங்கப்படும். இது தவிர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நாங்கள் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களில் ஈடுபடுகின்றோம், மாநாடுகளில் பங்கு பெற்றுகின்றோம். அதே நேரம் மக்களுடைய உரிமைகள் மீறப்படும் போது
அதனை நாங்கள் பாதுகாப்பதற்கேற்ப நடவடிக்கைகளையும் எமது அமைச்சினூடாக மேற்கொள்கின்றோம். இது தவிர மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மற்றும் அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்களுக்குரிய நலன்புரி வேலை திட்டங்களையும் எமது அமைச்சு செயற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு விடயம் அதிகளவில் அது தொடர்பான ஆர்வம் ஏற்பட்டதற்கு பிரதானமான காரணம் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியான நிலைமை. எனவே 2020ஆம் ஆண்டுக்கு பின்னர் அதிகளவானோர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இப்போது அதிகளவானவர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடு சென்று வேலைவாய்ப்பு சென்று பலர் இருக்கிறார்கள். உங்களுடைய கணக்கின்படி இதுவரைக்கும் 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு இவ்வாறு வேலைவாய்ப்பு சென்றிருக்கிறார்கள்? அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் இவ்வாறு இருக்கிறது, நிலைமைகள் இவ்வாறு இருக்கிறது, எதிர்பார்த்த அளவு நீங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் ஈடேறி இருக்கிறதா? இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட்-19 பேண்டமிக் ஏற்படுவதற்கு முதல் எமது வெளிநாட்டுக்கான வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்தவர்கள் வருடாந்தமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 2 லட்சம் தொடக்கம் 2,50,000 வரை சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் வேலைக்காக பதிவு செய்து சென்றிருந்தார்கள். ஆனால் கோவிட் கால பகுதியில் இது குறைவடைந்திருந்தாலும் எமது அரசினால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாகவும் மற்றும் நாட்டில் ஏற்பட்ட தற்போதைய சூழ்நிலை காரணமாகவும் மிக அதிக அளவிலான மக்கள் வெளிநாட்டுக்காக அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் மாத கணக்கின்படி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 3,16,000 ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே எங்களுடைய டார்கெட்டாக இருந்தது 3 லட்சம். ஆனால் அதையும் தாண்டி இது 3,16,000 வரை அடைந்திருக்கின்றது. இதற்காக எமது அமைச்சு மற்றும் ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் போன்றவர்களின் நடவடிக்கைகள் பிரதான காரணமாக அமைந்தன. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாட்டிலே ஏற்பட்ட சில பாலிசி மாற்றங்கள், சில சுற்றறிக்கைகளில் ஏற்பட்ட தளர்வுகள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு 5 வருட கால நோபே லீவ் வழங்கப்பட்ட ஒரு முறைமை இருந்தது. அதிலே அவர்களுடைய சீனியோரிட்டி குறைவடைந்ததாக காணப்பட்டது கடந்த காலங்களில். அவற்றை இல்லாமல் செய்து அவர்களுடைய சீனியோரிட்டி குறைவடையாமல் அவர்கள் தங்களுடைய 5 வருட லீவை பெற்று வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்லக்கூடியவாறு எங்களுடைய பொது நிர்வாக அமைச்சின் சுற்றறிக்கைகள் மாற்றம் செய்யப்பட்டன. அதே போன்று எமது அமைச்சினால் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. முன்பு 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் இருப்பின் பெண்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பாக செல்ல முடியாத நிலைமை ஒன்று காணப்பட்டது. இப்போது அது 2 வயதாக குறைக்கப்பட்டுள்ளது. எனவே அதுவும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது. எனவே பார்க்கும்போது எமது அமைச்சு கூடிய கவனம் செலுத்துவது கூடிய அளவு திறனுடைய, அதாவது ஸ்கில் மைக்ரேஷன் என்பதைத்தான் எமது அமைச்சு கூடிய கவனம் செலுத்தி வந்தாலும் கூட நாங்கள் பார்க்கும்போது இப்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமை காரணமாக கூடிய அளவு பணிப்பெண்களும் கூடிய அளவு நாட்டை விட்டு சென்று வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் எதிர்பார்த்த அந்த மட்டத்தை அடைந்திருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் வெளிநாட்டுக்கு அதிகளவானவரை அனுப்ப வேண்டும் என்ற நோக்கம் வந்ததே அந்நிய செலாவணி ஏற்பட்ட பிரச்சனை. எனவே அது இப்போது ஈடேறி இருக்கிறதா, எதிர்பார்த்த அளவு சேர்கிறதா? நிச்சயமாக சொன்னால் நாட்டிலே பிரதானமான பிரச்சனையாக இருந்தது அந்நிய செலாவணி. எனவே அந்த அந்நிய செலாவணி குறைவாக இருந்ததுக்கு காரணம் அதாவது நாட்டினுடைய முறைமைகள், அதாவது வங்கி முறைமைகள் ஊடாக உரியவாறு பணம் அனுப்பப்படாமை அவர்கள் உண்டியல் போன்ற முறைகளூடாக அனுப்பியிருந்தார்கள். எனவே அது கணக்கில் வராது. எனவே அதனை தவிர்த்து நாங்கள் உரிய வங்கி ஊடாக அனுப்புவதற்கு சிறிய திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். உதாரணமாக வங்கி முறைமையூடாக அனுப்புவர்களுக்கு வாகனம், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இறக்குமதி செய்வதற்கான ஒரு பெர்மிட் சிஸ்டம் ஒன்றை உருவாக்கியிருந்தோம். அதே போன்று அவர்களுக்கு மேலதிகமான, இப்போது உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுக்கு சென்று இலங்கைக்கு திரும்பும் போது அவர்களுக்கு ஏர்போர்ட்டில் ஒரு டியூட்டி ஃப்ரீ அலவன்ஸ் ஒன்று வழங்குவார்கள். அப்போ இதுக்கு மேலதிகமாக நாங்கள் அவர்கள் அனுப்புகின்ற அந்த ரெமிட்டன்ஸின் அடிப்படையில் அவர்களுக்கு அடிஷனல் டியூட்டி ஃப்ரீ அலவன்ஸ் போன்ற திட்டங்களையும் உருவாக்கியிருந்தோம். இதன் காரணமாக எங்களுக்கு போதுமான அளவு ரெமிட்டன்ஸ் கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே இந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை அமைச்சின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சானது பல விடயங்களை செய்து வருகிறது. இந்த நிலையில் இப்போதும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு செல்வதற்காக எங்களுடைய மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் எப்படியான வேலைவாய்ப்புகள் இருக்கிறது, எந்த நாடுகளில் அங்கீகாரம் பெற்ற வேலைவாய்ப்பு இருக்கிறது, அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விடயங்களையும் தெளிவுபடுத்த வேண்டும். எஸ், இது தொடர்பாக ஒரு பூரணமான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எமது அமைச்சு நான் முதலிலே கூறியது போன்று புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் அல்லது
பைலேட்ரல் அக்ரிமெண்ட் ஊடாக கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்புவதற்கான திட்டங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் யுனைடெட் கிங்டம், இஸ்ரேல், ஜப்பான், கொரியா இந்த நாடுகளுக்கு இடையில் தான் இப்போது கவர்மெண்ட் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் எமது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் நாங்கள் உரிமம் பெற்ற முகவர்கள் ஊடாக அவர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு இஸ்ரேல் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே கேர்கிவர்ஸ் என்று சொல்வார்கள். அதற்குத்தான் கூடிய பராமரிப்பார்கள். அதற்கான டிமாண்ட் கூடிய அளவு கேள்வி அவர்களுக்கு தான் காணப்படுகின்றது. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது அதிலும் பெண்களுக்கான அதிகளவு டிமாண்ட் அங்கே காணப்படுகின்றது. அதே போன்று நீங்கள் ஜப்பான் நாட்டை எடுத்துக்கொண்டால் ஜப்பான் நாட்டிலே 2 விதமான பிரிவுகளிலே நாங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று சொல்வார்கள் டெக்னிக்கல் இன்டர்ன், அதாவது பயிற்சியாளர்களாக செல்வது. அடுத்தது ஸ்பெசிஃபைட் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது ஸ்கில் சம்பந்தமான. அந்த ஸ்பெசிஃபைட் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அல்லது SSW என்று சுருக்கமாக சொல்வார்கள். அதற்கு போவதென்று சொன்னால் அதற்கு அதாவது சம்பளம் கூடவாக இருந்தாலும் அதற்கு அவர்கள் 2 விதமான பரீட்சைகளுக்கு தோற்ற வேண்டி இருக்கும். அதாவது அந்த சப்ஜெக்டிலே ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்கும். அதே நேரம் ஜப்பான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருக்க வேணும். அதைவிட டெக்னிக்கல் இன்டர்ன் என்ற கேட்டகரிக்குள் போவதா என்று சொன்னால் அவர்களுக்கான சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இந்த லாங்குவேஜ் எக்ஸாம் அவ்வளவு கடினமானதாக இல்லை. ஏன்னா 2 விதமான கேட்டகரிகளில் ஜப்பானுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போன்று கொரியாவுக்கும் அந்த மொழி தெரிந்திருத்தல் வேண்டும். அதைவிட நாங்கள் UK என்று சொன்னால் அனைவருக்கும் விருப்பமான ஒரு மிகவும் டிமாண்டான ஒரு நாடாக இருக்கிற UK, அங்கே இப்போது உங்களுக்கு சீசனல் ஒர்க்கர்ஸுக்கான வேக்கன்சி இருந்தாலும் கூட அதில் இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் என்று சொன்னால் 6 மாதத்துக்கு தான் அந்த வழங்கப்படும். அதுக்கு பிறகு நீங்கள் திரும்பி வரணும். அதில் ஒரு ரிஸ்க் கொண்டு இருக்குது. இங்கேருந்து போகிறார்கள் நேரம் திரும்பி வார இல்லை, அங்கே இருக்கிறதால எதிர்காலத்தில் வர வேலை வாய்ப்புகளுக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அதைவிட நாங்கள் இந்த சுகாதார சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கின்றன. ஆனால் அங்கே எதிர்பார்க்கின்ற அந்த இங்கிலீஷ் மட்டம் மிகவும் ஹை லெவலில் காணப்படுகின்ற, அதாவது IELTS 7 லெவல் இருக்க வேணும். எனவே எமது மக்கள் அந்த டார்கெட்டை அடைந்து அதை நாங்கள் பூர்த்தி செய்த பிறகு அந்த நாட்டுக்கு சென்றால் கூடிய அளவு சம்பளத்தை பெறக்கூடியது மாதிரி இருக்கும். இப்போது நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம் என்னென்று சொன்னால் எங்களுடைய ப்ரொஃபஷனல் நர்சஸ் கூட நர்சிங் அசிஸ்டன்ஸ் அல்லது கேர்கிவர்ஸ் என்ற கேட்டகரிகள் தான் போகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அந்த இங்கிலீஷ் மட்டத்தை அடைய முடியாத நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. எனவே அதனை முதலே பூர்த்தி செய்தால் உங்களுக்கு நேரடியாகவே அந்த வேலைவாய்ப்புகளை உரிய முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கூறியது போன்று இப்போது ஜப்பான், கொரியா, அதே போல் ஐக்கிய ராஜ்யம் ஆகிய நாடுகளுக்கான வேலைவாய்ப்பு இருக்கிறது, இதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது. இதற்கு எப்படி மக்கள் விண்ணப்பிக்க முடியும், அல்லது பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் எப்படி விண்ணப்பிப்பது, எப்படி அதனை நாடுவது, அதற்கான தகமை என்ன என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? ரைட், இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. எமது மக்கள் இது தொடர்பான தகவல்களை உரிய முறையில் பெற்றுக்கொள்வதில்லை. யாராவது கூறுவதை கேட்டு அல்லது தெரிந்தவர் கூறுவதை கேட்டுத்தான் அவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்காக முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள். எனவே இதற்கு பிரதானமாக நீங்கள் கூடிய விரைவில் உங்களுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கிற தளம் ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மென்டுடைய slbfe.lk என்ற இணையதளம். அந்த தளத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த நாட்டிலே எவ்வகையான ஜாப் வேக்கன்சிஸ் இருக்கின்றது, அதற்குரிய தகமைகள் என்ன, அதற்குரிய சம்பளம் எவ்வளவு, அதற்குரிய வேலைவாய்ப்பு முகவர் யார், அந்த முகவருக்கு நீங்கள் எவ்வளவு பே பண்ண வேண்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த இணையதளத்திலே தெளிவாக தரப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அந்த தளத்திலே நீங்கள் போனால் முதலில் அந்த ஹாட் ஜாப்ஸ் என்று சொல்லி ஒரு ஐக்கன் ஒன்று இருக்கின்றது. அதிலே போனீங்கள் என்று சொன்னால் இப்போது மிகவும் கூடுதலாக டிமாண்ட் உள்ள ஜாப் கேட்டகரிஸ் என்ன, எந்தெந்த நாட்டில் இருக்குது என்ற போன்ற விஷயங்களை உங்களுக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போன்று இந்த முகவர் ஒரு லைசன்ஸ் பெற்ற முகவரா என்றதையும் கூட உங்களால் வெரிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். அல்லாது போனால் உங்களுக்கு தெரியும் இன்டர்மீடியட்ஸ் அல்லது சப் ஏஜென்ட் என்று சொல்லப்படுகின்ற ஆட்கள் மக்களை ஏமாற்றி இவ்வளவு பணம் வேணும் அவ்வளவு பணம் வேணும் என்று கேட்டு பிறகு நட்டாற்றிலே விட்ட கதைகள் உங்களுக்கு தெரியும். அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங், ஹியூமன் ஸ்மக்லிங் போன்ற விடயங்கள் இதிலே மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றது. எனவே அதனை தவிர்ப்பதற்கு நீங்கள் இந்த இணையதளத்திலே மிகவும் தெளிவாக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது
உங்களுடைய அண்மையில் உள்ள பிரதேச செயலகத்திலே எமது அமைச்சைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் சென்று கலந்துரையாடி அந்த தகவல்களை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒருவர் இப்போது ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கிறது, அதற்கான விண்ணப்பத்தை எப்படி பெற வேண்டும், இப்படி தொடர்பான விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் பேசியிருந்தோம். இப்படி தெரிந்து கொள்கின்ற ஒருவர் இந்த தொழில் வாய்ப்புக்காக விண்ணப்பிக்கின்ற போது நீங்கள் கூறியது போன்று அரசாங்கம் ஒரு பக்கம் தொழில் வாய்ப்புகளுக்கான வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பு வேலைகளை முன்னெடுத்து வருகிறது. இன்னொரு புறம் அங்கீகாரம் பெற்ற முகவர்களும் தொடர்பான விடயங்களை மேற்கொள்கிறார்கள், அங்கீகாரம் இல்லாத முகவர்களும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனை எவ்வாறு மக்கள் அறிந்து கொண்டு எவ்வாறு செயற்பட வேண்டும்? இவ்வாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பங்களை வழங்குகின்ற போது அல்லது செல்கின்ற போது ஏற்படுகின்ற ஆரம்பகட்ட பிரச்சனைகள் என்ன, எப்படி இருந்து வெளியில் வருவது, அதனை தாண்டி எப்போது வெளிநாடு செல்வது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். எஸ், இது ஒரு மிகவும் தேவையான ஒரு கேள்வி. அரசாங்கம் ஊடாக செல்லும் போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் எல்லா விதமான அதாவது 2 நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் ஊடாக இங்கே நாங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக மக்களை அனுப்புகின்றோம். இங்கே இருக்கின்ற ஒரு கேள்வி, இந்த அரசாங்கத்தினூடாக போவது என்பது தொடர்பில் தெளிவில்லாமல் இருக்கலாம். இப்போ அதாவது வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்றால் ஒரு முகவர் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் இருக்கிறது. இங்கே முகவராக அரசாங்கமே இருக்கிறது, அது தொடர்பான விடயங்களை வழங்கப்படுத்த வேண்டும். முதலில் அரசாங்கம் ஊடாக அனுப்பது என்ற போது மினிஸ்ட்ரி ஊடாக அனுப்பப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு அமைச்சு வந்து ஒரு உயர்மட்ட ரீதியான விடயங்களை மாத்திரம் கையாளும், நடைமுறை ரீதியான விடயங்களை கையாளுவதற்கு அமைச்சின் கீழே நிறுவனங்கள் காணப்படுகின்றன. எமது அமைச்சை பொறுத்தவரையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பாக 2 நிறுவனங்கள் காணப்படுகின்றன. ஒன்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், அதாவது ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட், SLBAP என்று சுருக்கமாக சொல்வார்கள். அதை தவிர அதற்கு கீழ் ஒரு அரசாங்க முகவர் நிலையம் ஒன்று காணப்படுகின்றது. நாவல என்ற இடத்திலே அமைந்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம். இது 2 தான் அரசாங்க ரீதியாக மக்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு அனுப்பும் போது அனுமதி பெற்ற ஒரு நிறுவனங்களாக காணப்படுகின்றது. எனவே நான் முதலில் குறிப்பிட்டது போல கொரியா, ஜப்பான், இஸ்ரேல் மற்றும் UK போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்படும் போது ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஊடாகத்தான் அனுப்பப்படும். எனவே அவர்களுடைய இணையதளத்திலே இதற்கான கோரல்களை கோருவார். இந்த காலகட்ட பகுதியில் இதற்கான வேக்கன்சி வந்து ஓப்பன் ஆகப்பட்டுள்ளது, எனவே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இந்த தேதிக்கு முதல் இதற்கு இந்த குவாலிஃபிகேஷன் தேவை என்ற தொடர்பான அட்வர்டைஸ்மெண்ட் அவர்களுடைய இணையதளத்திலே பதிவேற்றப்படும். அதே போன்று அவர்களுடைய முகப்புத்தகத்திலும் அதற்கான பதிவேற்றல்கள் மேற்கொள்ளப்படும். எனவே அதனை பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அதனூடாக உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பக்கூடியதாக இருக்கும். இது தவிர தனியார் முகவர்கள் ஊடாக நீங்கள் செல்வதாயின் அதிலே மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அதாவது வந்து உரிமம் பெற்ற தனியார் முகவர்கள் ஊடாகத்தான் நீங்கள் போகலாம். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே வெளிநாட்டு வேலை வாய்ப்பை ஆளுகை செய்வது வந்து ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லி 1985ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த ஒரு நபரும் இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்வதாக இருந்தால் அவர் வந்து கட்டாயம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலே பதிவு செய்தல் வேண்டும். எனவே பதிவு செய்யும் போதுதான் அங்கே அவர்களுக்குரிய அந்த பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக பதிவு செய்வதாயின் அங்கே சில அத்தியாவசியமான சான்றுகள் கோரப்படும். உதாரணத்துக்கு தொழில் ஒப்பந்தம், அதாவது கண்ட்ராக்ட் என்று சொல்வார்கள். அந்த கண்ட்ராக்டில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் உங்களுக்கான சம்பளம் எவ்வளவு, உங்களுக்கான உரிமைகள் என்ன, உங்களுக்கு எவ்வளவு காலம் லீவு வழங்கப்படும், அது போன்ற விடயங்கள் அந்த கண்ட்ராக்டில் தான் இருக்கும். எனவே அந்த கண்ட்ராக்ட் வந்து உரிய முறையில் இருந்தால்தான் நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நீங்கள் உங்களுடைய பதிவினை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எல்லாத்தையும் அவர்கள் பரிசீலனை செய்துதான் அந்த பதிவினை மேற்கொள்வார்கள். அதே போன்று உங்களுக்குரிய அந்த காப்புறுதியும் வந்து அங்கே கிடைக்கும். எனவே அவ்வாறு போகும்போது உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். இதை தவிர சில நேரம் அந்த வீட்டு பணிப்பெண்களாக செல்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வந்து வழங்கப்படுகின்றன. எனவே இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு சிலர் அந்த விசிட் வீசா என்று சொல்லப்படுகின்ற, அதாவது பிஸ்னஸ் வீசா இல்லாமல் விசிட் வீசா, சுற்றுலா வீசாவில் செல்கின்றார்கள். அப்படி செல்லும் போது அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, அவர்களுக்குரிய தொழில் அந்த ஒப்பந்தம் இல்லை. எனவே வெளிநாடுகளுக்கு சென்ற பிறகு அங்கே அவர்களுக்கு அந்த ஒரு நடு காட்டில் விட்டது போன்ற ஒரு நிற்கதியான நிலை ஏற்படுகின்றது. இந்த நிலையிலே யாரையும் அவர்களால் அணுக முடியாத நிலை காணப்படும். எனவே நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால், உரிய முறையில் அந்த உரிமம் பெற்ற அந்த முகவர் ஊடாக செல்ல வேண்டும். அதே நேரம் உரிய முறையில் அந்த பதிவினை மேற்கொள்ள சட்ட ரீதியாக செல்ல வேண்டும். இல்லாது போனால் உங்களுக்கு பல்வேறுபட்ட சிரமங்களை
எதிர்கொள்ள வேண்டி ஏற்படலாம். அண்மையில் ஏற்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக ஓமான் நாட்டிலே பெண்கள், குறிப்பாக பெண்கள் வந்து அதாவது மனித ஆட்கடத்தல் அதன் மூலம் அங்கே கொண்டு செல்லப்பட்டு பிறகு பல்வேறுபட்ட சட்டவிரோதமான தொழில்களிலும் ஈடுபடுத்தப்பட்டார்கள் பலவந்தப்படுத்தி. எனவே அப்படியான நிலைமைகளை தவிர்க்க வேண்டுமாயின் நீங்கள் உரிய முறையிலே ஒன்று கவர்மெண்ட் ஊடாக அனுப்பப்படுகின்ற திட்டங்களூடாக செல்லலாம், அல்லது உரிமம் பெற்ற முகவர்களூடாக செல்லலாம். அவர்கள் உரிமம் உள்ளதா இல்லையா என்பதையும் கூட உங்களால் வெரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டிலே இந்த வருடத்துக்கான உரிமம் பெற்ற முகவர்கள் யார் என்பது போன்ற அந்த லிஸ்ட் எல்லாம் அங்கே உங்களுக்காக பப்ளிஷ் பண்ணப்பட்டுள்ளது. எனவே அதனை நாங்கள் வெரிஃபை பண்ணி கொண்டு தான் அதனூடாக செல்ல வேணும். உங்களுக்கு தெரிந்தவர்களூடாக இவ்வளவு காசு தந்தால் கொண்டு இந்த நாட்டில் விடுறேன் என்று சொல்லி அப்படியெல்லாம் போகிறது வந்து உங்களுடைய தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கொள்வது போன்ற விடயமாக அமை. இங்கே இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. அநேகமாக இந்த வெளிநாட்டில் சென்று சிக்கிக்கொண்டவர்கள் அல்லது பிரச்சனைக்கு முகம் கொடுத்தவர்கள் நேரடியாக கூறுவது வெளிநாட்டு விளையாட்டு அமைச்சர் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை இந்த பிரச்சனை என்பதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கின்றவர்கள் தொடர்பான விடயங்களை தேடி பார்க்கின்ற போது அவர்கள் சென்ற விதம் தொடர்பான பாரிய பிரச்சனை இருக்கிறது. ஏன் சில வேளை இப்போது சட்டவிரோதமாக அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தால் அந்த விடயத்தில் வெளிநாட்டு வேலை அமைச்சுக்கு தலையிட முடியாத நிலைமை காணப்படும். அவ்வாறான எப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது, அதனை எப்படி நாங்கள் அதனை சரி செய்து கொள்ள முடியும்? எஸ், இந்த விடயத்திலே நாங்கள் 2 விடயத்தையும் நாங்கள் மிகவும் முக்கியமாக உற்று நோக்க வேண்டும். இதில் 2 விடயம் இருக்கின்றது. ஒன்று வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் என்று சொல்வார்கள், மனித ஆட்கடத்தல். அடுத்தது வந்து ஹியூமன் ஸ்மக்லிங் என்று சொல்வார்கள், அதாவது மனித வியாபாரம். இப்போ இந்த ஆட்கடத்தல், அதாவது மனித ஆட்கடத்தல் ஹியூமன் டிராஃபிக்கிங் என்று சொல்லும்போது உங்களுடைய கன்சென்ட் இல்லாமல், அதாவது உங்களுக்கு நாங்கள் துபாயில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்று ஏற்படுத்தி தருகின்றோம் என்று சொல்லி அப்போ நீங்கள் அதை நம்பிக்கொண்டு போகிறது. ஆனால் அங்கே போன அப்புறம் உங்களுக்குரிய அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுறதில்ல. உங்களை வந்து சில நேரம் லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எடுக்கலாம், அல்லாட்டி வந்து உங்களை செக்ஷுவல் ஒர்க்கர்ஸாக உங்களை வேலை செய்வதற்கு தள்ளப்படலாம். அப்படியான நிலைமைகள் காணப்படுகிறது. இதை நாங்கள் ஹியூமன் டிராஃபிக்கிங் என்று சொல்வோம். இன்னொரு விஷயம் இருக்கின்றது ஹியூமன் ஸ்மக்லிங். அதாவது வந்து நீங்கள் கன்சென்ட் கொடுக்குறது, என்னை ஆஸ்திரேலியாவுக்கு போட்டில் கூட்டி கொண்டு போங்கோ, அல்லாட்டி இந்த கண்டெய்னரில் என்ன கனடாவுக்கு கூட்டி கொண்டு போங்கோ, அப்படி நீங்களே கன்சென்ட் கொடுத்து போகிறது. இது 2மே சட்டவிரோதமான செயல்பாடுகள். இது 2னாலும் உங்களுக்கு பாதகமான விளைவுகள்லாம் ஏற்படும். இவ்வாறு செல்லும்போது உங்களுக்குரிய எந்த விதமான பாதுகாப்பையும் அரசாங்கத்தினால் ஏற்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகின்றது. எனவே நீங்கள் போகும்போது உரிய முறையிலே உரிய பதிவினை மேற்கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இதற்கு இன்னும் ஒரு விடயம், அந்த இன்டர்மீடியரிஸ் அல்லது சப் ஏஜென்ட் என்று சொல்லப்படுகிறவர்கள் இதிலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போது இடைத்தரகர்கள் நாங்கள் இப்போது அந்த ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டை வந்து நாங்கள் அமெண்ட் செய்கிறதுக்கு கேபினெட் அப்ரூவல் எடுத்திருக்கின்றோம். அதிலே வந்து இந்த இன்டர்மீடியரிஸ் அல்லது சப் ஏஜென்ட் என்று சொல்லப்படுவர்களையும் ஒழுங்குபடுத்துவதற்கான ப்ரொவிஷன்ஸ்கள் காணப்படுகின்றன. அதான் என்னுடைய அடுத்த கேள்வியும் அதுதான். அதாவது சில வேளைகளில் இந்த பாமர மக்களும் இவ்வாறு செல்கிறார்கள், அவர்களுக்கு நடந்தது என்னவென்று தெரியாது, எங்கள் நாங்கள் செல்கின்ற வீசா என்னவென்று தெரியாது, அவர்கள் தொழில் ஒப்பந்தம் தொடர்பான விடயங்கள் தெரியாது, எனவே அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதும் இல்லை. அவ்வாறு மாட்டிக்கொண்டவர்கள், அவ்வாறு பிரச்சனைக்குரியானவர்களை எப்படி மீட்டெடுப்பது என்பது தொடர்பான விடயம் குறித்து ஏதாவது சட்டங்கள் இருக்கிறதா, அல்லது அதனை கட்டுப்படுத்துவதற்கான விடயங்கள் இருக்கிறதா, அவ்வாறு கொண்டு செல்கின்றவர்களை தடுப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் எதுவும் இருக்கிறதா அல்லது இனிதான் கொண்டு வரப்போகிற தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும்? எப்பவும் வந்து கூறுவார்கள் என்னன்னு சொன்னால் வருமுன் காக்க வேண்டும். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதாவது ஏதாவது ஒரு விடயம் ஒன்று எங்களுக்கு ஏற்பட முதல் நாங்கள் பாதுகாப்பாக எவ்வாறு அதனை செயற்படுத்துவது என்பது பற்றி தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். வந்த பிறகு அதை நாங்கள் கியூர் பண்ண வலிக்கிறது வந்து மிகவும் கடினமான ஒரு வேலை. அதுக்காகத்தான் நாங்கள் இது தொடர்பான மக்களை விழிப்பூட்டல் செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு நான் முதலே கூறியிருந்தேன், எமது அமைச்சின் உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் இணைக்கப்பட்டுள்ளார்கள். எனவே அவர்கள் ஊடாகவும் நாங்கள் இவ்வாறான விழிப்பூட்டல் செயற்பாடுகளை மேற்கொள்கின்றோம். மேலும் எமது ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் உத்தியோகத்தர்கள் மூலமாக இதனை செயற்படுகின்றோம். அதாவது ப்ரீ டிபார்ச்சர் ஓரியன்டேஷன் என்று சொல்வார்கள். போவதற்கு முதல் நீங்கள் எவ்வாறு போக வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ரெஜிஸ்டர் பண்ண வேணும், அந்த நாட்டில் இருக்கிற சட்டங்கள் எவ்வாறு, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் யாரை நாங்கள் முதலில் தொடர்பு கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் கூறித்தான் அவர்களை அனுப்புகின்றோம் உரிய முறையில் அவர்கள் செல்லும் போது. ஆனால் இவ்வாறு செல்லாமல் விசிட் வீசா மூலமாக செல்லும் போது தான் இவ்வாறான பிரதானமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அப்படி போன பிறகு எமது அமைச்சுக்கு அது தொடர்பான எந்த பொறுப்பும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து எங்களோட கீழே எந்த விதமான பதிவையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் ஆஸ் எ ஸ்ரீலங்கன் சிட்டிசன் வெளிநாட்டு அமைச்சுக்கு
ஒரு பொறுப்பொன்று இருக்கின்றது, அவர்களை பாதுகாக்க வேண்டியது. எனவே வெளிநாட்டு அமைச்சினுடைய தூதரகங்கள் வந்து அந்தந்த நாடுகள் இருக்கும்போது அவர்கள் தங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் அல்லது இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் போது வெளிநாட்டு அமைச்சில் உள்ள தூதரகங்களை கட்டாயம் நாட வேண்டும். அதொன்றுதான் வழி அவர்கள் அங்கிருந்து தப்பிப்பதற்கு. மற்றும்படி ஸ்ரீலங்கா பியூரோ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்டோ எமது அமைச்சோ அதற்கு தலைவருக்கு எங்களுக்கு எந்த விதமான சட்டவிதமான கடப்பாடும் இல்லை. இருந்தபோதும் கூட கடந்த காலங்களில் மனிதாபிமான ரீதியில் நாங்கள் அவர்களை நமது நாட்டுக்கு திரும்ப கொண்டு வருவதற்கும் முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். நீங்கள் ஒரு விடயத்தை ஆரம்பத்தில் கூறினீர்கள், இந்த கொள்கை தயாரிப்பு நடவடிக்கை, அதாவது வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்பு ஆட்களை அனுப்புவது தொடர்பான விடயங்கள் குறித்து நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டிய சில விடயங்கள் குறித்து பேசியிருப்பதாக அல்லது விடயங்கள் இவ்வாறான விடயங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அதில் எப்படியான மாற்றங்கள் வரப்போகிறது, எந்த கட்டுப்பாடுகள் வரப்போகிறது? இப்போ உதாரணமாக எங்களுக்கு நான் முதலே கூறியது போல 2008ஆம் ஆண்டு இந்த தொழிலாளர் புலம்பெயர்வு சம்பந்தமான கொள்கை ஒன்று இந்த ஏசியன் ரீஜனிலே ஸ்ரீலங்காவில் தான் முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. அந்த கொள்கையானது அந்த உங்களுக்கு தெரியும் மைக்ரேஷன் சைக்கிள் என்று சொல்வார்கள், ப்ரீ டிபார்ச்சர், டிரான்சிஷன் அண்ட் ரிட்டர்ன் அண்ட் ரீஇன்டிகிரேஷன், அப்படி ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கின்றது. அப்படி ஒவ்வொரு நிலைமைகளிலையும் நாங்கள் அவர்களுடைய பாதுகாப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை எவ்வாறு நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது போன்ற சகல விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் ஆராய்ந்து அதற்கு எவ்வாறு எந்தெந்த நிறுவனங்களுடன் இணைந்து அமைச்சுக்களுடன் இணைந்து வேலை செய்ய வேண்டும் போன்ற ஆக்ஷன் பிளான் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எமது இப்போதைய கொள்கையிலே கூடியளவு ஸ்கில்ஃபுல் ஒர்க்கர்ஸ், அதாவது வந்து தொழில் தகமையுடைய வேலை செய்யக்கூடியவர்களை அனுப்புவதற்கு தான் நமது பிரதானமான ஒரு கொள்கையாக காணப்படுகின்றது. இதன் மூலம் எங்களுக்கு 2 விதமான நன்மை கிடைக்கும். ஒன்று வந்து இலங்கையிலே வேலையில்லா பிரச்சனை வந்து ஒரு தீர்வை காணக்கூடியதாக இருக்கின்ற அதே வேளையில் எங்களுக்கு கூடிய அளவிலான ஒரு ரெமிட்டன்ஸும் கிடைக்கக்கூடியதான ஒரு ட்வின் வின் என்று சொல்வார்கள், அப்படியான நிலைமை காணப்படுகின்றது. அதுவும் எங்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இனிவரும் காலங்களில் அதாவது லோ ஸ்கில்ஸ் மக்களை வேலைக்காக அனுப்புவதை வந்து கூடிய அளவு நாங்கள் டிஸ்கரேஜ் பண்ணுகின்றோம். பணிப்பெண்கள் வந்து அதாவது NVQ லெவல் 3 சர்டிஃபிகேட் பெற்றால் மட்டும்தான் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்கில், அதுவும் ஒரு ஸ்கில் கேட்டகரிக்கெல்லாம் இப்போது கொண்டு வந்திருக்கிறோம். அது வந்து எங்களுடைய கொள்கையாக காணப்படுகின்றது. எனவே நீங்கள் கூறுகின்ற இந்த ஒரு ஸ்கில் ஒர்க்கர்ஸ், அதாவது தொழில் தகமையுடையவர்களை உருவாக்குவதற்கு உங்களுடைய அமைச்சு பக்கத்திலிருந்து ஏதாவது வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறதா, அல்லது அவ்வாறான தொழில் தகமையுடையவர்களை தயாரிப்பதற்கான கற்கைஞர்களை வைத்திருக்கும் நிறுவனங்களோடு ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா, அதற்கான ஏற்பாடுகள்? சில வேளைகளில் இப்படியான ஒரு தகமையுடைய ஒருவர் தேவை என்று ஒரு ஸ்பேஸ் உருவாகின்ற போது அதற்கானவர்களை தேடி பிடிப்பதற்கு, அவர்களுக்கு அந்த கற்கைஞரை வழங்குவதற்கான ஏற்பாடுகள், உதவிகள் வழங்குவதற்கான திட்டங்கள் எதுவும் அமைச்சில் இருக்கிறதா? இதுவும் ஒரு மிகவும் நல்ல கேள்வி. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் இப்போது வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்வது ஒரு மோகமாக அமைந்து விட்டது. எல்லாரும் பாஸ்போர்ட் எடுத்தார்கள், கியூவில் நின்றார்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு என்ன அந்த தராதரம் உள்ளது, என்ன குவாலிஃபிகேஷன் உள்ளது என்பது பற்றி யாருமே சிந்திப்பதாக தெரியவில்லை. உதாரணத்துக்கு அரசு துறையில் உள்ளவர்களை கூட வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக நாங்கள் எங்கள் கொள்கைகளிலே சில மாற்றங்கள் செய்திருந்தோம். ஆனால் அரசு சேவையில் உள்ளவர்களை அப்படியே வெளிநாடுகளில் அரசு சேவைகளில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்கள் தங்களை மார்க்கெட் செய்யக்கூடிய அளவுக்கு தங்களுடைய தொழில் தகமைகளை விருத்தி செய்ய வேண்டும். இதற்காக நாங்கள் முன்னைய ஸ்கில் மினிஸ்ட்ரி, அதாவது இப்போது வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு தான் அது அமைந்துள்ளது, அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்திருந்தோம். அதாவது நாட்டிலே இப்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த நிலைமையிலே எமது மக்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை உரிய முறையில் பெற்றுக்கொள்வதற்காக ஹைலி டிமாண்டட் ஜாப்ஸ் கேட்டகரிஸ் என்ன என்பது சொல்லி அடையாளம் கண்டு அந்த ஒரு அட்டவணையை அவர்களுக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். இது தொடர்பாக அதாவது ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஃபோக்கஸ்ட் நீங்கள் ப்ரோக்ராம்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகை விடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் அவர்களும் அவ்வாறு செயற்பட்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், கேர் கிவிங் செக்டர், IT செக்டர், இது போன்ற விடயங்களிலே அவர்கள் தங்களுடைய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக எமது அமைச்சும் IOM என்ற UN நிறுவனம் சேர்ந்து IGRS என்று சொல்லப்படுகின்ற இன்டிகிரேட்டட் ரெஃபரல் சிஸ்டம் என்ற ஒரு முறைமையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அது நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் லான்ச் பண்ண இருக்கின்றோம். அதிலே நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்ல விரும்பினால் அந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பத்தினை அனுப்ப முடியும். உங்களுடைய தராதரம் என்ன, வெளிநாட்டிலே அவர்கள் எதிர்பார்க்கின்ற தராதரம் என்ன என்பது இடையிலே இருக்கிற அந்த கேப் வந்து என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வகையான ட்ரைனிங் அதுக்கு தேவை, நீங்கள் அதை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தல் வழங்குவோம்.
அந்த வகையில் அந்த ட்ரைனிங்கை அவர்கள் பூர்த்தி செய்து அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் போது அந்த ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற வேளையிலே அவர்களுக்கு 1 லட்சம் மட்டும் அந்த கோஸ்ட் எவ்வளவு அவர்களுக்கு செலவாகி இருக்கிறதோ அதை மீளவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எனவே கூடிய அளவு நாங்கள் எங்களுடைய திறனை அபிவிருத்தி செய்து வெளிநாட்டிலே வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு எமது அமைச்சு மற்றும் ஏனைய அமைச்சுகளுடன் சேர்ந்து நாங்கள் வேலை திட்டத்தை தயாரித்திருக்கின்றோம். அதனை இன்வரும் காலங்களில் கொண்டு செல்ல எதிர்பார்த்திருக்கின்றோம். எந்த நாடுகளில் அதிகளவான வேலைவாய்ப்பு இருக்கிறது? அந்த வேலைவாய்ப்பு எதனை அடிப்படையாக வைத்த வேலைவாய்ப்பு? அதற்கேற்றவாறு நாங்கள் இங்கு இருக்கின்ற வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்கள் எப்படியான தொழில்துறையில் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியான கற்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தொடர்பான விடயங்களை தெரிவிக்க வேண்டும். அதே போல் இன்னும் ஒரு விடயம், எந்தெந்த நாடுகளோடு அதிகளவான தொழில் வாய்ப்புகளுக்கான ஒப்பந்தம் இருக்கிறது, அந்த தொழில் வாய்ப்புகள் என்ன, அவற்றுக்கு எப்படியான கற்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள்? இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும், நான் முதலே கூறியது போல எமது அமைச்சானது யூகே, இஸ்ரேல், ஜப்பான் மற்றும் கொரியா போன்ற நாடுகளுடன் நாங்கள் தொழில் ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையிலே கவர்மெண்ட் ஊடாக அனுப்புவதற்காகத்தான் இந்த நாடுகளூடாக நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தோம். உதாரணமாக இஸ்ரேல் என்ற நாட்டை பொறுத்தவரையிலே அங்கே பிரதானமாக தொழில் வாய்ப்பாக காணப்படுவது கேஆகிவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பராமரிப்பாளர்கள். எனவே அந்த பராமரிப்பாளர்களாக நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அதற்கான கோர்ஸ் ஒன்று, கேஆகிவர்ஸ் கோர்ஸ் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதே நேரம் உங்களுக்கு 11 மாதங்கள் அது தொடர்பான ஒரு அனுபவம் ஒன்றை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இது தொடர்பான அந்த பூரண விவரங்கள் உங்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு எமது இணையதளத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது பிரதானமாக ஒரு மிகவும் டிமாண்ட் கூட உள்ள ஒரு வேலைவாய்ப்பாக காணப்படுகின்றது. இதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜப்பான் நாட்டை பொறுத்தவரையிலே நான் முதலில் கூறியது போன்ற SSW என்ற அந்த பிரிவின் கீழே உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸிங், கேஆகிவிங், அக்ரிகல்ச்சர் போன்ற விடயங்களுக்கான வேலைவாய்ப்புகள் மிக அதிகளவாக காணப்படுகின்றன. எனவே அந்த ஸ்பெஷல் சப்ஜெக்டிலே நீங்கள் டிப்ளோமா அல்லது அதற்கு சமமான NVQ லெவலை பெற்றிருக்க வேண்டும். எந்த அளவு தரம் NVQ லெவல் தேவைப்படுகிறது? NVQ என்று சொல்லப்படுகின்ற போது உங்களுக்கு தெரியும், அது இலங்கையில் ஒரு நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ற அடிப்படையில் வழங்கப்படுகின்றது. அது NVQ 3 இருந்து NVQ 7 மட்டும் இருக்கும். NVQ 7 எனப்படுகின்றது உங்களுடைய ஒரு டிகிரி லெவலுக்கு சமனானதாக காணப்படுகின்றது. நீங்கள் NVQ 4 அல்லது NVQ 5 இருந்தால் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்குரிய பரீட்சையில் நீங்கள் சித்தியடைய வேண்டும். அவர்களால் நடத்தப்படுகிற அந்த பரீட்சையில் சித்தியடைய வேண்டும் என்பதுடன் ஜப்பான் அதாவது மொழியிலும் நீங்கள் சித்தியடைய வேண்டிய தேவை ஒன்று காணப்படுகின்றது. இது தவிர கொரியா பொறுத்தவரையில் அதை நாங்கள் ஸ்கில் என்ற கேட்டகரிக்குள் அமைப்பதில்லை. ஆனால் அதற்கும் சரியான ஒரு டிமாண்ட் ஒன்று காணப்படுகின்றது. அதுக்கு நீங்கள் கொரியன் மொழி தெரிந்திருக்க வேண்டும். அதற்கூடாக இன்னொரு பரீட்சை ஒன்றவர்கள் வைப்பார்கள், அதிலும் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இது தவிர யூகேயை பொறுத்தவரையில் நீங்கள் சுகாதார சேவைகள் தொடர்பான அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுகின்ற பிரதானமாக தாதிகளுக்கான டிமாண்ட் அதிக அளவிலே காணப்படுகின்றது. இது தவிர சிங்கப்பூர் என்ற நாட்டிலும் இப்போது தாதிகளுக்கான அதிகளவு வேலைவாய்ப்பு காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே பாரம்பரியமான அந்த அதிகளவிலே மக்கள் போகிற இடமாக காணப்படுகிற மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் கூடிய அளவிலான வேலைவாய்ப்புகள் எங்களுக்காக காணப்படுகின்றன. அது என்ஜினியர்ஸ், குவான்டிட்டி சர்வேயர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் என்ற ஹை லெவல் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் இருந்து ஈவன் செக்யூரிட்டி, அந்த ஜெனிட்டரல் சர்வீசஸ், வீட்டு பணிப்பெண்கள் என்ற சகல மட்டங்களிலும் காணப்படுகின்றது. இது தொடர்பான அந்த வேலைவாய்ப்பு விவரங்களை நான் முதலிலே கூறியது போன்று நீங்கள் எங்களுடைய ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டிலே எந்த நாட்டில் எந்த வேலை எந்த அளவு காணப்படுகின்றது, அதற்குரிய சம்பளம் எவ்வளவு, அதற்கு நீங்கள் முகவர்களுக்கு எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற போன்ற விவரங்களை நீங்கள் அதனூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோல் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு குறிப்பிட்டு வந்த ஒரு விடயம், எங்களுடைய மக்கள் மத்தியில், அதிலும் குறிப்பாக வடகிழக்கு மக்கள் மத்தியில் அதிகளவாக இருக்கின்ற ஒரு விடயம் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அப்படி ஐரோப்பிய நாடுகள் செல்கின்ற போது அந்தந்த நாடுகளுடைய மொழி தொடர்பான பாரிய பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் கூறிய போது யூகேவில் இப்போது தொழில் வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறீர்கள்.
ஆனால் அதனுடைய அங்கு செல்வதற்கான ஆங்கில மட்டம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறது. இலங்கையினுடைய கல்வி செயற்பாடுகளின் அடிப்படையில் எந்த மட்டத்தில் வகையான ஒரு ஆங்கில அறிவு இருந்தால் நீங்கள் யூகே செல்ல முடியும் அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியும் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் ஆங்கிலம் என்பது பிரதான மொழியாக காணப்படுகின்றது. பிரதானமாக நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு, அதாவது வடகிழக்கு பொறுத்த மக்களுக்கு வந்து யூகே என்றது ஒரு கனவாகவும் காணப்படுகின்றது. எனவே அங்கு செல்ல வேண்டுமானால், அதாவது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்குள் நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆங்கில அறிவு வந்து IELTS 7 என்ற லெவலை அடைந்திருக்க வேண்டும். எனவே அதற்கான நீங்கள் வேலை திட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி அந்த IELTS 7 என்ற அந்த அடைவு மட்டத்தை நீங்கள் அடைவீர்களாக இருந்தால் உங்களுக்கு இலகுவாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து மேலும் உங்களுக்கு தெரியும், நான் முதலே கூறியது போன்று அந்த அடைவு மட்டத்தினை அடைவதற்கு நீங்கள் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்போது இருக்கிற லெவலில் நான் இந்த ஜப்ஸுக்கு போக போகிறேன்னு சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை ஈட்டுவது வந்து மிகவும் கடினமான ஒரு காரியமாக காணப்படும். எனவே நீங்கள் உங்களை முதலே தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் நாடினீர்கள் என்று சொன்னால் உரிய முறையில் உங்களால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த கலந்துரையாடலில் நாங்கள் இடையில் ஒரு பேசிய முக்கியமான விடயம் இந்த அரசு ஊழியர்களுக்கான 5 வருட கால விடுமுறை வழங்கப்படுகின்ற விடயம். அதாவது அவர்களுடைய சீனியாரிட்டி, அவருடைய சிரேச தன்மையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 5 வருடங்கள் சம்பளமற்ற விடுமுறை வழங்கப்படுகின்ற ஒரு திட்டம் இப்போது அமலில் இருக்கிறதா அல்லது அது சில வேளை இப்போது சந்தேகமாக இருக்கலாம், சில வேளை நாட்டினுடைய நிலைமை ஓரளவு சரியாக வந்திருக்கிறது, அது மாற்றி விடலாம், திட்டம் வழங்கப்படாமல் இருக்க சில வேளை சில நிறுவனங்கள் அதை வழங்காமல் இருக்கலாம். இந்த விடயத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினுடைய தீர்மானம் என்னவாக இருக்கிறது? மாற்றிவிட்டதா, இன்னும் அப்படி இருக்கிறதா? இதுவும் ஒரு மிகவும் முக்கியமான கேள்வி. உங்களுக்கு தெரியும், நாட்டில் ஏற்பட்ட இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்தது. அரசு சேவையில் உள்ளவர்களையும் நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கும் அவர்கள் ஊடாக அந்த கூடிய அளவு அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்குமாகத்தான் அந்த ஒரு செயற்திட்டம் ஒன்றை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இதற்காக பொது நிர்வாக அமைச்சினால் சுற்றறிக்கையும் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் முன்பும் இது போன்று 5 வருட நோபே லீவ், அதாவது சம்பளமற்ற விடுமுறையில் நீங்கள் போகக்கூடிய தன்மை இருந்தாலும் உங்களுடைய நீங்கள் முதலில் கூறியது போன்று உங்களுடைய அந்த சீனியாரிட்டி, அதாவது சிரேஷ்டத்தன்மையில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இப்போதைய அந்த சுற்றறிக்கை மூலம் அந்த சிரேஷ்டத்தன்மையிலே பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு அங்கு நாங்கள் இடமளிக்கவில்லை. எனவே அது ஒரு உங்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு செயற்திட்டமாகத்தான் காணப்பட்டது. இருந்த போதிலும் எமது இந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் எமது நாட்டிலே நாங்கள் தக்க வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவர்கள்தான் கூடியளவு இந்த சுற்றறிக்கையை பாவித்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்க்கையினை இந்த சுற்றறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் மிகவும் கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த பிரெயின் ட்ரெயின் என்று சொல்லப்படுகின்ற மூளைசாலிகள் வெளியேற்றம் வந்து கூடுதலாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் அந்த சுற்றறிக்கை இப்போதும் அமலில் தான் உள்ளது. இப்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சானது இவ்வாறு வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்பு சென்று பெற்று சென்றவர்கள் நாட்டுக்கு அனுப்புகின்ற டொலர்கள் அல்லது அந்நிய செலாவணியை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு சில நிவாரண திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான விடயங்களையும் தெளிவுபடுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், எமது நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார இந்த சிக்கல்களுக்கு மிகவும் பிரதானமான காரணமாக அமைந்தது அந்நிய செலாவணி பற்றாக்குறை. எனவே நாட்டிலே ஏற்படுகின்ற அந்த அந்நிய செலாவணி பற்றாக்குறைக்கு பிரதானமாக ஒரு தீர்வாக அமைவது வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளர்களால் எமது நாட்டுக்கு அனுப்பப்படுகின்ற அந்த அந்நிய செலாவணி. உதாரணத்துக்கு எங்களுடைய ஜிடிபியை பொறுத்தவரையிலே 8% ஜிடிபிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து இந்த ஒர்க்கர்ஸ் ரெமிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அது வந்து உரிய முறையில், அதாவது உரிய சேனல், அதாவது பேங்கிங் சேனல் சூடாக வந்தால் தான் அது வந்து நாட்டுக்கு உரிய முறையிலே வந்ததாக கணக்கில் எடுக்கப்படும். உதாரணமாக உண்டியல் முறை மூலமாக அனுப்பப்படுகின்ற பணங்கள் வந்து அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எனவே உரிய முறையில் நாங்கள் அந்த பணத்தை அனுப்புவர்களை ஊக்குவிப்பதற்காக எமது அரசாங்கத்தினால் சில வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. உதாரணத்துக்கு உங்களுக்கு வாகனம், அதாவது எலக்ட்ரிக் வாகனம் ஒன்றை நீங்கள் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் உரிய முறையில் நீங்கள் எவ்வளவு காசு அனுப்பியிருக்கிறீங்களோ அந்த அனுப்பின தொகைக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு அந்த பெர்மிட் வழங்கக்கூடிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது கடந்த வருடம். அதே போன்று நீங்கள் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வரும்போது உங்களுக்கு ஏர்போர்ட்டிலே ஒரு டியூட்டி ஃப்ரீ அலவன்ஸ் ஒன்று கிடைக்கும். அந்த அலவன்ஸுக்கு மேலதிகமாக நீங்கள் அனுப்பிய அந்த தொகைகளுக்கு ஏற்ற வகையிலே உங்களுக்கு மேலதிகமான டியூட்டி ஃப்ரீ அலவன்ஸை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதாவது வந்து நீங்கள் 2400 தொடக்கம் 4799 US$ அனுப்பியிருந்தால் உங்களுக்கு சில்வர் என்ற கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு அந்த மேலதிகமான டியூட்டி ஃப்ரீ அலவன்ஸ் $600 வந்து கிடைக்கும்.
அதே போன்று அடுத்ததாக 4800 தொடக்கம் $7199 மட்டுமே அனுப்பியிருந்தது. அது சில்வர் ப்ளஸ் என்ற கேட்டகரி என்று சொல்வார்கள். அது வந்து $960 மட்டும் டியூட்டி ஃப்ரீ அலவன்ஸ் கிடைக்கும் மேலதிகமாக. அதே போன்று கோல்டு ப்ளஸ் பிளாட்டினம் என்ற வகையிலே உங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கான சுற்றறிக்கை நாங்கள் எமது அமைச்சின் மூலம் கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த சுற்றறிக்கை நீங்கள் இதனை எமது அமைச்சின் இணையதளத்திலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த முறை மூலம் உங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மூலம் பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை உரிய முறையில் பேங்க் சேனலூடாக அனுப்பினால் இப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது தவிர உங்களுக்கான இலகு கடன் வசதிகள், அதே போன்று பாடசாலை பிள்ளைகள் இருப்பார்களாயின் அவர்களுக்குரிய பாடசாலை உபகரணங்கள், அதற்கான வசதிகள், அதே போன்று நீங்கள் நாட்டுக்கு திரும்பும்போது உங்களுடைய ரிட்டர்ன் அண்ட் ரீஇன்டிகிரேஷன் வந்து வெற்றிகரமாக அமைப்பதற்கு உங்களுக்கு நீங்கள் ஏதாவது புதிய பிஸ்னஸ் ஒன்றை நீங்கள் துவங்க இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஆதாரமாக ஒரு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் என்றதுக்கான ஒரு ஆதாரம் ஒன்று கிடைக்கும். இப்போது அதை நாங்கள் ஸ்ரீலங்கா பியூரோ ஃபார் எம்ப்ளாய்மென்ட் ஊடாக அதை நீங்கள் வெளிநாட்டில் உள்ள போது கூட உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாராவது ஏதாவது லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டி ஒன்று தொடங்க வேணும் என்று சொன்னால் ஸ்ரீலங்கா பியூரோ ஃபார் எம்ப்ளாய்மென்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு பெறுமதியான அந்த பண உதவியும் கூட வழங்கப்படும். பண உதவியாக அல்லது பொருள் உதவியாக? இன் கிராண்ட் நாட் கேஷ். பொருளுதவியாகத்தான் வழங்கப்படும். அந்த தொழிலுக்கு ஏற்றவாறான உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கு அந்த உதவிகள் வழங்கப்படும். அதாவது குறிப்பிட்ட காலம் இருக்கிறதா? இந்த காலம் வெளிநாட்டில் இருந்தவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுமா அல்லது அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற காலப்பகுதியில் கூட செய்து கொள்ளலாம், அல்லது வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்து 5 வருடத்துக்குள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு சென்று 1 மாதத்தில் கூட இங்கே ஒரு தொழில் வாய்ப்பை செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். அது எந்த அடிப்படையில் அந்த பணம் வழங்கப்படும்? அவர்கள் வந்து அனுப்புகின்ற இப்போ இவர் 1 வருஷம் இருந்து அனுப்புகின்ற அந்த தொகை அல்லது 2 வருஷம் இருந்து அனுப்புகின்ற தொகை அந்த அடிப்படையில் அது வேறுபடும். அதே நேரம் அவர்களுடைய அந்த தொழிலின் தன்மையிலும் அது வேறுபடும். இது தவிர அவர்களுடைய ஒரு பென்ஷன் ஸ்கீமும் ஒன்று நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அதாவது வந்து நீங்கள் இப்போது காசு உழைக்கின்ற போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, ஆனால் பிற்காலத்திலே கையில் எதுவும் இல்லாத நேரத்திலே அப்படியான ஒரு பென்ஷன் இருந்தால் அதுவும் ஒரு சோசியல் செக்யூரிட்டியாக இருக்கும் என்ற அடிப்படையில் சோசியல் செக்யூரிட்டி போர்டுடன் இணைந்து ஒரு பென்ஷன் ஸ்கீமும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது தவிர நீங்கள் வெளிநாட்டிலே வேலை வாய்ப்புக்கு செல்லும் போது எம்ப்ளாயர், அதாவது உங்களுக்கு தொழில் தருணர், அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு காப்புறுதி ஒன்றும் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். எனவே அந்த நாட்டிலே ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது அந்த காப்புறுதியினையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறான செயல் திட்டங்களும் எங்கள் அமைச்சின் ஊடாகவும் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். எனவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு ஆட்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்களோடாக நாட்டுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது என்ற ஒரு நன்றிக்கடனுக்காக அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் பல்வேறு விதத்தில் பல்வேறு நிவாரண திட்டங்களாக வழங்கி கொண்டிருப்பதாக திரு கந்தசாமி நிகழ்காந்த் அவர்கள் தெரிவித்த விடயங்களை நாங்கள் காணலாம். அதே போல இவ்வாறான பல விடயங்களை மேற்கொள்கின்ற இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சானது எப்படியான சவால்களை எதிர்கொள்கிறது? நீங்கள் எதிர்பார்த்த அந்த அடைவதற்கு செல்கின்ற போது ஏற்படுகின்ற சவால்கள், நீங்கள் கூறுகின்ற திட்டங்களை அமுல்படுத்துகின்ற சவால்கள், அதே போல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சென்றவர்கள் அவர்களோடாக வருகின்ற பிரச்சனை, பல பிரச்சனை இருக்கலாம். எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டிருக்கிறீர்கள், எப்படி சமாளிக்கிறீர்கள்? சவால்களை பொறுத்தவரையில் பிரதானமான சவாலாக இருப்பது என்னவென்று சொன்னால், எங்களுடைய இந்த செயற்பாட்டின் மூலம் நிறைய நாங்கள் ஜாப் ஆர்டர்ஸை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஜாப் ஆர்டர்ஸை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு, எங்களிடம் இந்த நாட்டிலிருந்து அனுப்புவதற்கு எங்களுக்குரிய அந்த மனித வளம் வந்து போதாதாக இருக்கின்றது. அதாவது இங்கே இருக்கின்ற மனித வளம் அங்கே இருக்கின்ற தேவையுடன் நாங்கள் மேட்ச் பண்ண முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எங்களிடம் ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனால் அங்கே இருக்கிற தேவை அந்த குவாலிஃபிகேஷனோட ஆட்கள் இல்லை. அது ஒரு மிகவும் பிரதானமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இது தவிர நாங்கள் என்னதான் சொன்னாலும், எவ்வளவு விழிப்புணர்வு செயற்திட்டங்களை மேற்கொண்டாலும் மீண்டும் மீண்டும் மக்கள் இந்த மாய வலைகளிலே வீழ்கின்றார்கள். அதாவது உரிய முறையில் செல்லாமல், அதாவது வந்து சுற்றுலா வீசா என்று சொல்லப்படுகின்ற முறைகளிலே அல்லது பல்வேறுபட்ட முறையற்ற முறையில் அவர்கள் தொழில் வாய்ப்புகளை தேடி செல்வது வந்து மிகவும் பிரதானமான ஒரு சவாலாக எங்களுக்கு காணப்படுகின்றது. இதன் காரணமாக எங்களுடைய வெளிநாடுகளுடன் காணப்படுகிற அந்த ராஜதந்திர உறவுகளில் கூட சில நேரங்கள் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகளும் காணப்படுகின்றன. என இது வந்து 2வது பிரதான பிரச்சனையாக காணப்படுகின்றது. 3வது பிரச்சனையாக காணப்படுவது என்னென்னு சொன்னால், பிரெயின் ட்ரெயின் என்று சொல்லப்படுகின்ற மூளைசாலிகள் வெளியேற்றம். அது வந்து ஒரு நாட்டுக்கு மிகவும் பிரச்சனையான ஒரு காரணம். ஏனென்று சொன்னால், எமது நாட்டிலே இருந்து போகின்ற அந்த மூளைசாலிகள் திரும்ப வருவதில்லை.
எனவே அவ்வாறு இருக்கும்போது நமது நாட்டை நாங்கள் மீளவும் அபிவிருத்தி செய்வது என்பது மிகவும் சவாலான ஒரு விடயமாக இருக்கும். அதுவும் ஒரு பிரதானமான விடயமாக காணப்படுகின்றது. அடுத்த சேலஞ்சாக நாங்கள் கூறக்கூடியது என்னென்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து மக்கள் திரும்பி வரும்போது அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர்கள் பெற்றுக்கொண்ட சில நேரம் தொழில்நுட்ப அறிவுகளை நாங்கள் எங்கள் நாட்டிலே அங்கீகரித்து ரெகக்னைஸ் பண்ணுவதிலும் சில சிக்கல்கள் காணப்படுகின்றன. எனவே இவைதான் நமது பிரதானமான சவால்களாக காணப்படுகின்றன. அவர் கூறுகின்ற விடயத்திலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் சட்டவிரோதமாக அல்லாமல் சட்டபூர்வமாக சென்று அங்கிருந்து பணத்தை சட்டபூர்வமாக நாட்டுக்கு அனுப்பினால் உங்களுக்கும் நன்மை, நாட்டுக்கும் நன்மை. எனவே எங்களுக்கும் பிரச்சனை இல்லை என்பதாக தெரிவித்திருந்தார். எனவே இன்றைய தினம் இன்றைய நிகழ்ச்சியானது வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுக்கு அது தொடர்பான ஒரு தெளிவை வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக வேண்டும் எதிர்பார்த்தும் அப்படியே நிகழ்ச்சியாகத்தான் அமைந்திருக்கிறது. எனவே வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்கள் அவர் கூறியது போன்று வெளிநாடுகளில் இருந்து இப்போது அநேகமான தொழில் வாய்ப்புகளுக்கான அந்த தொழிலை அவர்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கேற்ற மனித வளம் நாட்டில் இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எனவே நீங்கள் அந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற தொழில் வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறான உங்களை தகமையுடையவராக மாற்றிக்கொள்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். அவ்வாறு செய்கின்ற போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சும் அதற்கான உதவிகளை வழங்குவதற்கு, அதாவது 1 லட்சம் ரூபாய் வரை மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொகையினை வழங்குவதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி சரியான பாதுகாப்பான முறைமையான விதத்தில் வெளிநாடு சென்று நாட்டுக்கும் உங்களுக்கும் நன்மை பயக்கின்ற விடயங்களை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்பதை தான் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறோம். என்ற அடிப்படையில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் அபிவிருத்தி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரிவினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளர் திரு கந்தசாமி நிகரில் காந்த் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தியிருந்தார். அவருக்கு வசந்தம் டிவியினுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பிரசன்னா அவர்களே. இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சிக்காக எமது அமைச்சிலிருந்து என்னை அழைத்ததற்கு எமது அமைச்சின் சார்பில் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த நிகழ்ச்சி மூலம் எமது மக்கள் பயனடைவார்களாயின் அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடையதாக இருக்கும் என்பதற்கும் இந்த நிகழ்ச்சி சார்பாக வசந்தன் டிவிக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த வகையில் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. அடுத்த வாரமும் இன்னும் ஒரு முக்கியமான தலைப்போடு முக்கியமான விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிரசன்னா. வணக்கம்.